ஹாய், நான் உண்மை சொல்லட்டுமா உங்களுக்கு? வாழ்க்கை யாருக்கும் எளிதான விஷயம் அல்ல. ஒருத்தங்க வெளியில் பார்க்கும்போது நல்ல ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியும் நமக்கு. ஆனால் அவங்களுக்கு உள்ளார நிறைய கவலைகளும் வேதனைகளும் போராட்டங்களும் இருக்கும். அது அவங்க தினசரி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமைதியான முறையில் சந்திச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் நாம் என்ன நினைப்போம், அவங்களுக்கு மட்டும் எல்லாமே அமையுதுப்பா, எனக்கு எதுவுமே அமைய மாட்டேங்குது, எனக்கு சோகமும் துக்கமும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டமும் தான் எனக்கு அமையுது, அவன் நேரம் நல்லா இருக்கான், எனக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நாம் புலம்புவோம், சங்கடப்படுவோம் இல்லையா? அந்த மாதிரி நாம் ஒரு கவலைகளை நினைச்சு துக்கங்களை நினைச்சு மனசு உடைஞ்சு போகாம நம்பிக்கையோட நாம இருந்தோம்னா நம்மளுடைய கஷ்டங்கள் ஒரு நாள் அனுபவமாக மாறும். மெதுவாக நடந்தாலும் பரவாயில்ல, தொடர்ந்து நிறுத்தாம நடந்துட்டே இருந்தோம் அப்படின்னம்னா ஒரு நாள் நமக்கு அந்த சூழ்நிலைகள் மாறும், காலங்களும் மாறும், சூழ்நிலைகளும் மாறும். அப்போ நாம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும் பொழுது நமக்கே ஆச்சரியமாகவும் பெருமிதமாகவும் இருக்கும். இவ்வளோ கஷ்டங்களை கடந்து நான் வந்திருக்கிறேன்னா, என் குழந்தைங்களை இவ்வளோ கஷ்டத்தில் ஆளாக்கியிருக்கிறேன்னா, என் குடும்பத்தை இவ்வளோ ஒரு சூழ்நிலையிலும் இவ்வளோ தூரம் கொண்டு நிப்பாட்டி இருக்கிறேன்னா, பரவாயில்லையே எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குதே அப்படின்னு நாம் கர்வப்படுற நாட்களும் நம்ம கிட்ட தான் இருக்கும். அதுக்கு நாம் நம்பிக்கையை நம்மளுடைய கைகளில் வச்சுட்டு கொண்டுட்டு போனோம்னா ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும். வாழ்க்கை இன்னும் முடிந்து விடவில்லை நண்பர்களே, நிறைய இருக்குது. நல்ல வாய்ப்புகள் நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கிறதுக்கான காரணங்களும் நம் கையில் நம்பிக்கையில் இருக்கிறதுனால நம்மளுடைய வாழ்வும் நலமாகவும் சிறப்பாகவும் இருக்கும். என்ன நண்பர்களே, நான் சொன்ன உண்மை புரிஞ்சது இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மகிழ்ச்சியுடன் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டு இன்புற்று இருங்கள். நன்றி. உங்களின் தோழி சுஜாதா அருணாச்சலம்.